நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணி செல்ல முயன்ற கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் மீது தடியடி. தடையை மீறி செல்ல முயன்றதால் அடித்து விரட்டிய காவல்துறையினர். டெல்லி ஜந்தர் மந்தரில் கரப்பான் கட்சியினர் காவல்துறையினர் இடையே தள்ளுமுண்டு. போலீஸ் வைத்திருந்த தடுப்புகளை மீறி செல்ல முயன்றதால் பரபரப்பு. டெல்லி போராட்டக்காரர்கள் மீது காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டுவீச்சு. நாடாளுமன்ற நுழைவு வாயில் கதவுகள் மூடப்பட்டதால் தலைநகரில் பதற்றம். டெல்லி ராஜீவ் சவுக் மெட்ரோ ரயில் நிலையத்தில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் போராட்டம். ஜந்தர் மந்தரில் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் மெட்ரோ ரயில் நிலையத்திலும் திரண்ட இளைஞர்கள். டெல்லியில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினரின் போராட்டத்தால் சாலைகள் மூடல். சென்ட்ரல் செக்ரட்டரியேட், ஜன்பாத் மெட்ரோ ரயில் நிலையங்களுக்கு செல்லும் சாலைகளில் கடும் போக்குவரத்து நெரிசல். கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் போராட்டத்தால் டெல்லியில் இணையதள சேவை துண்டிப்பு. ஜந்தர் மந்தர் மற்றும் நாடாளுமன்றம் அமைந்துள்ள பகுதியில் துண்டிக்கப்பட்ட இணையதள சேவை. டெல்லியில் இளைஞர்கள் நடத்தும் போராட்டம் நியாயமானது. கோரிக்கைகளை ஒன்றிய அரசு ஏற்க மறுப்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எம்பி சு வெங்கடேசன் குற்றச்சாட்டு. டெல்லியில் போராட்டம் நடத்தி வரும் மாணவர்களுக்கு ஆதரவாக சமாஜ்வாதி எம்பிக்கள் பேரணி. நியாயமான தேர்வை விரும்பும் மாணவர்களின் கோரிக்கைக்கு அரசு செவிசாய்க்கவில்லை என டிம்பிள் யாதவ் பேட்டி. தேர்வு வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட கல்வித்துறையின் தோல்விகளுக்கு மத்திய அரசு பொறுப்பேற்க வேண்டும். நாடாளுமன்றத்தில் விவாதிப்பதாக உத்தரவாதம் அளித்தால் உண்ணாவிரதத்தை முடித்துக் கொள்வதாக சோனம் வாங்சுக் அறிவிப்பு. சோனம் வாங்சுக்கை தனியார் மருத்துவமனைக்கு மாற்றும் விவகாரத்தில் தலையிட முடியாது என மறுத்த டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி. ஒற்றை நீதிபதியின் தீர்ப்பை எதிர்த்து நீதிபதிகள் அமர்வில் மேல்முறையீடு செய்தார் சோனம் வாங்சுக்கின் மனைவி கீதாஞ்சலி. அரசு கொண்டு வந்துள்ள சீர்திருத்தங்கள் இளைஞர்களுக்கு துணிச்சலுடன் பாராட்டுக்குரிய நடவடிக்கைகளை எடுக்கக்கூடிய தைரியத்தை அளித்துள்ளன. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடருக்கு முன்னதாக பிரதமர் மோடி பேச்சு. தனியார் ராக்கெட் நிறுவனமான ஸ்கைரூட்டின் வெற்றிக்கு பின்னால் உள்ள இளைஞர்களுக்கு பிரதமர் பாராட்டு. சாதித்த இளைஞருக்கு வயது 28 மட்டுமே, 56 அல்ல என்றும் ராகுல் காந்தியை மறைமுகமாக விமர்சித்த பிரதமர் மோடி. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் முதல் நாளிலேயே வீசிய சூறாவளி. எதிர்க்கட்சிகளின் அமளியால் மீண்டும் மீண்டும் ஒத்திவைக்கப்பட்ட இரு அவைகள். மேகதாது, நீட், அயோத்தி கோயில் விவகாரங்களை எழுப்பி மக்களவையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கடும் அமளி. அமைதி காக்குமாறு அறிவுறுத்திய சபாநாயகர் ஓம் பிர்லா. सदन की मर्यादा तो करते हैं ना हम नहीं रहेगी
सदन की परंपरा और प्रतिष्ठा को बनाए रखें। मैं सबको उचित समय देता हूं। संसद की मर्यादा नहीं बनती है। प्लीज। மக்களவையை தொடர்ந்து மாநிலங்களவையிலும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முழக்கம். எம்பிக்களின் தொடர் அமளியால் நாடாளுமன்ற நடவடிக்கைகள் பாதிப்பு. மக்களவையில் திமுக உறுப்பினர்களுக்கான இருக்கைகள் மாற்றம். மேகதாது அணைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் பச்சை துண்டு அணிந்து கூட்டத்தொடரில் பங்கேற்ற உறுப்பினர்கள். மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கு 2 ஆண்டுகளில் 262 கோடி ரூபாய் செலவானதாக ஆர்டிஐ தகவல். 2024, 25 மற்றும் 2025, 26 நிதியாண்டுகளில் எம்பிக்கள் சம்பளம் மற்றும் சலுகைகளுக்கான செலவு தொகை வெளியீடு. சென்னை தலைமைச் செயலகத்தில் சுற்றுலாத்துறை தொடர்பாக முதல்வர் விஜய் தலைமையில் ஆய்வுக் கூட்டம். ஆலோசனையில் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் பங்கேற்பு. இந்தியாவிலேயே அதிக எண்ணிக்கையிலான இளம் கிராண்ட் மாஸ்டர்களை உருவாக்கி சாதனை படைத்து வருகிறது தமிழ்நாடு. உலக சதுரங்க நாளை முன்னிட்டு செஸ் வீரர்களுக்கு வாழ்த்து கூறி முதல்வர் விஜய் பெருமிதம். விளாத்திக்குளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் கைது. முதல்வர் விஜய் குறித்து அவதூறாகவும் மிரட்டும் வகையிலும் பேசியதாக புகார். திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவரது ஆதரவாளர்கள் மறியல். போலீஸ் வாகனத்தை மறித்தவர்களை குண்டுக்கட்டாக அப்புறப்படுத்திய காவலர்கள். கைது செய்யப்பட்ட விளாத்திக்குளம் தொகுதி திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. மிரட்டல், அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல், பகைமையை தூண்டுதல் ஆகிய பிரிவுகளில் வழக்கு பதிந்தது காவல்துறை. தூத்துக்குடி மாவட்ட எஸ்பி அலுவலகத்துக்கு வெளியே காவல்துறையினருடன் திமுக முன்னாள் அமைச்சர்கள் வாக்குவாதம். கைதான விளாத்திக்குளம் தொகுதி திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயனை சந்திக்க அனுமதி மறுத்ததால் ஆத்திரம். காவல்துறை அராஜகத்தில் ஈடுபடுவதாக திமுக முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் குற்றச்சாட்டு. மேலிட உத்தரவுக்கு ஏற்ப காவல்துறை ஆடுவதாகவும் கடும் விமர்சனம். அவருக்கு சுகர் இருக்கு, பிரஷர் இருக்கு, முதுகுவலி இருக்கு, எல்லா பிரச்சனையும் இருக்கிறவரை இப்படி அடக்கி வச்சுட்டு எங்களை பார்க்க விட மாட்டேங்காங்க. அதுவும் போலீஸ் அராஜகம். எங்கேயோ மேல இருந்து உத்தரவு வரணும் போல கரெக்டா தெரியுது. முட்டாள் முதல்வர் என பேசிய ஆதவை திமுக அரசு கைது செய்ததா? மார்க்கண்டேயனை சந்திக்க அனுமதி மறுத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கேள்வி. கோயில்பட்டியில பொதுக்கூட்டம் பேசினாரு. இதே இன்னைக்கு மந்திரியா இருக்கிற யாதவ் அர்ஜுனா பேசினாரு. முட்டாள் முதலமைச்சர் எங்க முதலமைச்சர் சொன்னாரு. அன்னைக்கு கைது பண்ணமா? தமிழ்நாட்டில் நடைபெறுவது சட்டத்தின் ஆட்சியா, சாத்தானின் ஆட்சியா? ஆட்சியாளர்களின் மனதை குளிர்விப்பது காவல்துறையினரின் பணி அல்ல என்றும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். திமுக எமர்ஜென்சியையே பார்த்த கட்சி என ஆர்.எஸ். பாரதி பேட்டி. எம்எல்ஏ மார்க்கண்டேயன் மீதான வழக்கை சட்ட ரீதியாக சந்திப்போம் என்றும் திட்டவட்டம். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டிலும் இது மாதிரி அச்சுறுத்தல்கள் எல்லாம் கண்டு பயப்படுகிற கட்சி இல்லை. எமர்ஜென்சியை பார்த்தவர்கள், சிறைச்சாலைக்கு பல முறை சென்று வந்தவர்கள்.
திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டதற்கு கனிமொழி எம்பி கண்டனம். விமர்சனங்களை எதிர்கொள்ள முடியாமல் காவல்துறையை ஏவி அடக்க பார்க்கும் தாவேகவுக்கு ஜனநாயக வழியில் பாடம் புகட்டப்படும் என்றும் எச்சரிக்கை. எலும்புகள் எல்லோருக்கும் உண்டு என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன். முதல்வர் விஜயின் எலும்புகளை உடைப்பேன் என்ற திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயனின் பேச்சுக்கு அமைச்சர் வன்னியரசு பதிலடி. முதல்வருக்கு அவர் பேசிய அதே மொழியில் பதில் தந்துள்ளார் மார்க்கண்டேயன். எதிர்க்கட்சியினரின் விமர்சனத்தை ஏற்கும் பக்குவம் முதல்வருக்கு இல்லாமல் போனது ஏன் என்றும் முன்னாள் சபாநாயகர் அப்பாவு கேள்வி. மதுரை மாவட்ட நிர்வாகிகளுடன் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி ஆலோசனை. அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற ஆலோசனையில் மதுரை மாவட்ட செயலர் செல்லூர் ராஜு பங்கேற்பு. பாமகவின் 19வது வேளாண் நிழல் நிதிநிலை அறிக்கையை வெளியிட்டார் கட்சித் தலைவர் அன்புமணி. சென்னை தியாகராய நகரில் உள்ள தனியார் விடுதியில் பாமக வேளாண் நிழல் நிதிநிலை அறிக்கை வெளியீடு. தமிழக உழவர்களுக்கு ஆண்டுக்கு 24,000 ரூபாய் உரிமைத் தொகை வழங்க வேண்டும். மொத்த பட்ஜெட்டில் 25 விழுக்காட்டை வேளாண் துறைக்கு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். தனியார் அறக்கட்டளை சொத்து என குறிப்பிட்டு பழனி கோயில் நிலம் பத்திரப்பதிவு. சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரித்து வரும் நிலையில் கிரையப்பத்திர ஆவணங்களில் அம்பலம். சென்னையை அடுத்த ஆவடி மாநகராட்சியில் ஒரே நாளில் 249 தெருநாய்களுக்கு தடுப்பூசி. ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமைகளில் தடுப்பூசி போடும் பணி தொடரும் என மாநகராட்சி தகவல். தமிழ்நாட்டில் ஒரு வாரத்துக்கு மழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. வட மாநிலங்கள் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் ஏற்பட்ட வெள்ளம், நிலச்சரிவில் சிக்கி 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. ஜம்மு காஷ்மீரில் 18 பேர் உயிரிழப்பு. அமர்நாத் யாத்திரை நிறுத்தம். ஜம்மு காஷ்மீர் ரஜோரி மாவட்டத்தில் திடீர் வெள்ளத்தில் சிக்கிய 11 பேரை மீட்ட இந்திய ராணுவம். போலீஸ், பேரிடர் மீட்புப் படையுடன் இணைந்து ராணுவம் மீட்பு. உத்தரப்பிரதேசம் முசார்பர் நகரில் கனமழைக்கு வீடு இடிந்து ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் உயிரிழப்பு. காயமடைந்த 5 பேர் மருத்துவமனையில் அனுமதி. உத்தராகண்ட் மாநிலத்தில் தொடர் மழையால் பெருக்கெடுத்து ஓடும் அலக்நந்தா, மந்தாகினி ஆறுகள். கரையோர கட்டிடங்களில் வசிப்பவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற மாநில அரசு அறிவுறுத்தல். அசாமில் வெள்ள நிலைமை மோசமடைந்திருக்கும் நிலையில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 5ஆக உயர்வு. 7 மாவட்டங்களில் 57,000த்திற்கும் அதிகமான மக்கள் பாதிப்பு.